7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் 2வது பாடம் அண்டம். எனது குறிக்கோள் மிக எளிமையானது. ஏன் பிரபஞ்சம் இருக்கிறது, இப்போது இருப்பது போல் ஏன் இருக்கிறது என முழுமையாக புரிந்து கொள்வதே என கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். எனது குறிக்கோள் மிக எளிமையானது. ஏன் பிரபஞ்சம் இருக்கிறது, இப்போது இருப்பது போல் ஏன் இருக்கிறது என முழுமையாக புரிந்து கொள்வதே என கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். பிரபஞ்சத்தினை குறித்த ஆய்வு வானியல் என்று அழைக்கப்படுகிறது. பிரபஞ்சத்தினை குறித்த ஆய்வு வானியல் என்று அழைக்கப்படுகிறது. பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் இருக்கின்றன. நம் வெற்றுக்கண்களுக்கு சுமார் 6000 விண்மீன்களே தெரியும். பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் இருக்கின்றன. நம் வெற்றுக்கண்களுக்கு சுமார் 6000 விண்மீன்களே தெரியும். பிரபஞ்சம் என்பது பொதுவாக உள்ளது அல்லது இருப்பதாக அறியப்படும் அனைத்தின் மொத்தம் என வரையறுக்கப்படுகிறது. பிரபஞ்சம் என்பது பொதுவாக உள்ளது அல்லது இருப்பதாக அறியப்படும் அனைத்தின் மொத்தம் என வரையறுக்கப்படுகிறது. நம் கண்களால் காணக்கூடிய பிரபஞ்சத்தை நம்மால் அளவிட முடியும். நம் கண்களால் காணக்கூடிய பிரபஞ்சத்தை நம்மால் அளவிட முடியும். பிரபஞ்சத்தில் விண்மீன் திரள்கள், கிரகங்கள், விண்மீன்கள், விண்கற்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் அனைத்து வகையான பொருள்களும் ஆற்றலும் உள்ளன. பிரபஞ்சத்தில் விண்மீன் திரள்கள், கிரகங்கள், விண்மீன்கள், விண்கற்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் அனைத்து வகையான பொருள்களும் ஆற்றலும் உள்ளன. இரவு வானில் மின்னாது விண்மீன்களின் பின்னணியில் நகர்ந்து கொண்டு வானத்தை சுற்றி வருபவை கிரகங்கள். இரவு வானில் மின்னாது விண்மீன்களின் பின்னணியில் நகர்ந்து கொண்டு வானத்தை சுற்றி வருபவை கிரகங்கள். வானியலாளர்கள் விண்ணுலக பொருள்களின் 2 வகையான இயக்கங்களை கண்டறிந்தனர். வானியலாளர்கள் விண்ணுலக பொருள்களின் 2 வகையான இயக்கங்களை கண்டறிந்தனர். நிலவு இன்று அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அருகில் தோன்றினால் நாளை பரணி நட்சத்திரத்திற்கு அருகிலும் நாளை மறுநாள் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகிலும் இருக்கும். நிலவு இன்று அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அருகில் தோன்றினால் நாளை பரணி நட்சத்திரத்திற்கு அருகிலும் நாளை மறுநாள் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அருகிலும் இருக்கும். நிலவானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து சுமார் 27 நாட்களில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வட்டத்தில் செல்கிறது. நிலவானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து சுமார் 27 நாட்களில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வட்டத்தில் செல்கிறது. பூமியானது அதன் அச்சில் சுழல்கிறது என கூறியவர் ஆரியபட்டா. பூமியானது அதன் அச்சில் சுழல்கிறது என கூறியவர் ஆரியபட்டா. புவியை மையமாக கொண்டு சூரியன், நிலவு மற்றும் பிற கோள்கள் பிரபஞ்சத்தில் இயங்குகின்றன என்பது புவி மைய கோட்பாடு. புவியை மையமாக கொண்டு சூரியன், நிலவு மற்றும் பிற கோள்கள் பிரபஞ்சத்தில் இயங்குகின்றன என்பது புவி மைய கோட்பாடு. புவி மைய கோட்பாட்டை முன்மொழிந்தவர்கள் கிரேக்க தத்துவஞானி பிளேட்டோ மற்றும் அவரது சீடர் அரிஸ்டாட்டில். கிமு 6ஆம் நூற்றாண்டில் கிரீஸ் நாடு. புவி மைய கோட்பாட்டை முன்மொழிந்தவர்கள் கிரேக்க தத்துவஞானி பிளேட்டோ மற்றும் அவரது சீடர் அரிஸ்டாட்டில். கிமு 6ஆம் நூற்றாண்டில் கிரீஸ் நாடு. புவிமைய கோட்பாட்டை வரையறுத்தவர் கிரேக்க ரோமானிய கணிதவியலாளர் தாலமி. கிபி 2ஆம் நூற்றாண்டு. புவிமைய கோட்பாட்டை வரையறுத்தவர் கிரேக்க ரோமானிய கணிதவியலாளர் தாலமி. கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்திய வானவியலாளர் ஆரியப்பட்டாவின் ஆரியப்பட்டியம் என்ற நூலில் புவிமைய கோட்பாடு காணப்படுகிறது. இந்திய வானவியலாளர் ஆரியப்பட்டாவின் ஆரியப்பட்டியம் என்ற நூலில் புவிமைய கோட்பாடு காணப்படுகிறது. உவவு தலைவந்த பெருநாள் அமையத்து 2 சுடர் தம்முள் நோக்கி 1 சுடர் புன்கண் மாலை மலை மறந்தாங்க என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் கவிஞர் கலாஅத்தலையார். உவவு தலைவந்த பெருநாள் அமையத்து 2 சுடர் தம்முள் நோக்கி 1 சுடர் புன்கண் மாலை மலை மறந்தாங்க என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் கவிஞர் கலாஅத்தலையார். உவவு தலைவந்த பெருநாள் அமையத்து 2 சுடர் தம்முள் நோக்கி 1 சுடர் புன்கண் மாலை
மலை மறந்தாங்க என்ற புறநானூற்று பாடலில் சேரமான் பெருஞ்சேரலாதன் என்னும் அரசனை புகழ்ந்து கவிஞர் கலாத்தலையர் பாடியுள்ளார். உவவு தலைவந்த பெருநாள் அமையத்து இருசுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மலை மறந்தாங்க என்ற புறநானூற்று பாடலில் சேரமான் பெருஞ்சேரலாதன் என்னும் அரசனை புகழ்ந்து கவிஞர் கலாத்தலையர் பாடியுள்ளார். உவவு தலைவந்த என்ற புறநானூற்று பாடலின் பொருள் முழு நிலவு தோன்றும் நாளில் சூரியன் சந்திரன் ஆகிய இரு சுடரும் ஒன்றுக்கொன்று எதிரே தோன்றுகின்றன. அத்தகைய மாலை பொழுதில் அவற்றின் ஒரு சுடர் மலையின் பின் மறைந்து நிற்கும். உவவு தலைவந்த என்ற புறநானூற்று பாடலின் பொருள் முழு நிலவு தோன்றும் நாளில் சூரியன் சந்திரன் ஆகிய இரு சுடரும் ஒன்றுக்கொன்று எதிரே தோன்றுகின்றன. அத்தகைய மாலை பொழுதில் அவற்றின் ஒரு சுடர் மலையின் பின் மறைந்து நிற்கும். தேய்பிறையானது நள்ளிரவிலும் வளர்பிறை நடுப்பகலிலும் தோன்றுகின்றன. தேய்பிறையானது நள்ளிரவிலும் வளர்பிறை நடுப்பகலிலும் தோன்றுகின்றன. நிலவு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்போது நிலவின் இருண்ட பகுதி பூமியை நோக்கி இருந்தால் அமாவாசை. நிலவு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்போது நிலவின் இருண்ட பகுதி பூமியை நோக்கி இருந்தால் அமாவாசை. நிலவு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்போது நிலவின் பிரகாசமான பகுதி பூமியை நோக்கி இருந்தால் பௌர்ணமி. நிலவு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்போது நிலவின் பிரகாசமான பகுதி பூமியை நோக்கி இருந்தால் பௌர்ணமி. சூரியன் பூமி மற்றும் நிலவு 90 டிகிரி கோணத்தில் உள்ளபோது நிலவு அரை நிலவாக தோன்றும். சூரியன் பூமி மற்றும் நிலவு 90 டிகிரி கோணத்தில் உள்ளபோது நிலவு அரை நிலவாக தோன்றும். வளர்பிறை காலத்தின் போது அரை நிலவு முதல் கால் பகுதி என அழைக்கப்படுகிறது. வளர்பிறை காலத்தின் போது அரை நிலவு முதல் கால் பகுதி என அழைக்கப்படுகிறது. தேய்பிறை காலத்தின் போது அரை நிலவு மூன்றாவது கால் பகுதி என அழைக்கப்படுகிறது. தேய்பிறை காலத்தின் போது அரை நிலவு மூன்றாவது கால் பகுதி என அழைக்கப்படுகிறது. பிறை என்னும் சொல் நிலவு பாதிக்கு குறைவாக ஒளியூட்டப்படுவதை குறிக்கும். பிறை என்னும் சொல் நிலவு பாதிக்கு குறைவாக ஒளியூட்டப்படுவதை குறிக்கும். குமிழ் என்பது சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் நிலைகளை குறிக்கிறது. குமிழ் என்பது சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் நிலைகளை குறிக்கிறது. வளர்பிறை வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல். வளர்பிறை வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல். தேய்பிறை குறைதல் அல்லது வெளிச்சம் குறைதல். தேய்பிறை குறைதல் அல்லது வெளிச்சம் குறைதல். பண்டைய காலத்தில் வானவியலாளர்களால் அறியப்பட்ட கிரகங்கள் புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன் மற்றும் சனி. பண்டைய காலத்தில் வானவியலாளர்களால் அறியப்பட்ட கிரகங்கள் புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன் மற்றும் சனி. ஜனவரி முதல் செவ்வாய் கிழக்கு நோக்கி நகரும். ஜனவரி முதல் செவ்வாய் கிழக்கு நோக்கி நகரும். ஜூன் 28 அன்று முதல் செவ்வாய் மேற்கு நோக்கி நகரும். இது பின்னோக்கிய நகர்வு எனப்படும். ஜூன் 28 அன்று முதல் செவ்வாய் மேற்கு நோக்கி நகரும். இது பின்னோக்கிய நகர்வு எனப்படும். ஆகஸ்ட் 28 முதல் மீண்டும் செவ்வாய் கிழக்கு நோக்கி நகரும். ஆகஸ்ட் 28 முதல் மீண்டும் செவ்வாய் கிழக்கு நோக்கி நகரும். புதன், வெள்ளி கோள்கள் சூரியனுக்கு அருகில் இருப்பதால் நள்ளிரவில் வானத்தில் தெரிவதில்லை. புதன், வெள்ளி கோள்கள் சூரியனுக்கு அருகில் இருப்பதால் நள்ளிரவில் வானத்தில் தெரிவதில்லை. வியாழன் பிரகாசமானது. ஆனால் செவ்வாயின் பிற்போக்கு இயக்க காலத்தில் வியாழனை விட செவ்வாய் பிரகாசமானது. வியாழன் பிரகாசமானது. ஆனால் செவ்வாயின் பிற்போக்கு இயக்க காலத்தில் வியாழனை விட செவ்வாய் பிரகாசமானது. ஒளி மாறுபாடு, பிற்போக்கு இயக்கம் ஆகியவற்றை விளக்க புவி மைய கோட்பாட்டில் நீள்வட்ட மாதிரியினை முன்மொழிந்தனர். ஒளி மாறுபாடு, பிற்போக்கு இயக்கம் ஆகியவற்றை விளக்க புவி மைய கோட்பாட்டில் நீள்வட்ட மாதிரியினை முன்மொழிந்தனர். நீள்வட்ட மாதிரியை பயன்படுத்தி விண்பொருட்களின் இயக்கத்தை விளக்கியவர்கள் கிரேக்கத்தில் தாலமி, இந்தியாவின் ஆரியபட்டா.
நீள்வட்ட மாதிரியை பயன்படுத்தி விண்பொருட்களின் இயக்கத்தை விளக்கியவர்கள் கிரேக்கத்தில் தாலமி, இந்தியாவின் ஆரியபட்டா. நீள்வட்ட மாதிரி டைகோ பிராகே மற்றும் நீலகண்ட சோமயாகி போன்றோர் தலைமுறையில் மேம்படுத்தப்பட்டது. நீள்வட்ட மாதிரி டைகோ பிராகே மற்றும் நீலகண்ட சோமயாகி போன்றோர் தலைமுறையில் மேம்படுத்தப்பட்டது. ஹான்ஸ் லிப்ரசே என்பவரால் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. ஹான்ஸ் லிப்ரசே என்பவரால் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. வானத்தை ஆய்வு செய்ய தொலைநோக்கியை முதலில் பயன்படுத்தியவர் கலிலியோ. வானத்தை ஆய்வு செய்ய தொலைநோக்கியை முதலில் பயன்படுத்தியவர் கலிலியோ. கலிலியோ நிலவின் மலைகளையும் மங்கலான விண்மீன்களையும் சூரிய புள்ளிகளையும் எளிய தொலைநோக்கி மூலம் கண்டறிந்தார். கலிலியோ நிலவின் மலைகளையும் மங்கலான விண்மீன்களையும் சூரிய புள்ளிகளையும் எளிய தொலைநோக்கி மூலம் கண்டறிந்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.